வணக்கம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா BA4201 பேப்பர் கேம் தியரி யூனிட் 3 நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். கேம் தியரியில் டைப் 1 பியூர் ஸ்ட்ராட்டஜி மெத்தடில் எப்படி சேடல் பாயிண்ட் பார்க்குறது அப்படின்னு மட்டும் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருந்தோம். குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் ஃபார் டெசிஷன் மேக்கிங் பேப்பரில் டைப் 2 நம்ம கேம் தியரி டாப்பிக்கில் இப்போ பார்க்க போகிறோம். கேம் வித்தவுட் சடல் பாயிண்ட்ஸ் மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸில் எப்படிலாம் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது? ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளத்தில் பியூர் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் சடல் பாயிண்ட் டைரெக்டாக எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அந்த ரெண்டு வீடியோலையுமே டேரெக்டாக மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ அப்புறம் மினிமேக்ஸ் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ பார்த்து ஈக்குவலாக இருந்ததுன்னா திஸ் இஸ் அவர் வேல்யூ ஆஃப் தி கேம் அப்படின்னு கன்க்ளூஷன் வந்தாச்சு. இப்போ பார்க்க வர பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸில் உங்களுக்கு சேடல் பாயிண்ட் டைரெக்டாக எக்ஸிஸ்ட் ஆகாது. அதுவும் எஸ்பெஷலி இந்த டைப் 2ல் பார்த்தீங்கன்னா 2/2 மேட்ரிக்ஸ் மட்டும் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா டைப் 2 டைப் 3 ரெண்டு மெத்தட்லையுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். டைப் 2ல் 2/2 மேட்ரிக்ஸ் இருந்தால் மட்டும் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது நம்ம செக் பண்ணலாம். ஆர்டர் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டைப் 1 பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சடல் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். டைப் 2ல் டேரெக்டாக சடல் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகாது. பட் சடல் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகலனாலும் இட் இஸ் 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மெத்தடில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு மட்டும் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். டேரெக்டாக ஃபார்முலா போயிடலாம். ஏன்னா நமக்கு இருக்கிற டைமில் நம்ம ஃபார்முலாவோட எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்கும். டெக்ஸ்ட் புக் வச்சுருக்கவங்க நீங்கள் அதை ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். லைன் பை லைன் அழகாக தான் இருக்கும். நம்ம ஃபார்முலா மட்டும் இப்போ எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். The payoff matrix corresponding to 2/2 2% zero sum game for player A, B. ஸோ ஒரு 2/2 0 சம் கேமில் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். பிளேயர் ஏ பிளேயர் பி எடுத்துக்கிறீங்கன்னா A11 A12 A21 A22 தட்ஸ் பொசிஷன். இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. அப்படி இருந்தால் த வேல்யூ ஆஃப் தி கேம் இஸ் கிவன் பை, ஸோ வேல்யூ ஆஃப் தி கேம்னா ஒன்றும் இல்லை A11 A22 மைனஸ் தட்ஸ் வேல்யூ. ஸோ ஒரு கிராஸ் மாதிரி தான் இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ டிவைடட் பை லேம்டா. லேம்டாங்கிற கேல்குலேஷன் நம்ம தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும். என்னென்ன பார்க்கணுங்கிறது பாருங்கள். P1 ஈக்குவல் டு P1ஓட வேல்யூனா A22 மைனஸ் A21. இந்த ஆர்டரில் P1 வேல்யூ மூவ் ஆகும் டிவைடட் பை லேம்டா. P2ங்கிறது இதோட கான்ட்ரவர்சி தான். ஸோ 1 மைனஸ் P1 முடிஞ்சது. Q1ங்கிறது A22 மைனஸ் A12. இதை நீங்கள் ஃபார்முலா மக்கப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இது ஜென்ரல் ஃபார்முலா தான். இதுலேருந்து லேம்டா வேல்யூ V வேல்யூ பார்க்கணுங்கிறப்ப A11 A22 மைனஸ் A21 A12 டிவைடட் பை லேம்டா. அடுத்து P1 P2 Q1 Q2 4 வேல்யூ தேவை. ஸோ P1னா இந்த ஆர்டரில் எடுங்க, Q1னா இந்த ஆர்டரில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். லேம்டாங்கிறது ஒன்றும் இல்லை A11 A22 மைனஸ் த கிராஸ் வேல்யூ டோட்டல் வேல்யூ. இதோட வேல்யூ மைனஸ் இந்த கிராஸ் வேல்யூவோட டோட்டல் வேல்யூ பார்க்குற மாதிரி இருக்கும். இதுதான் த ஆப்டிமம் மிக்சட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் SASB. இது கோட் பண்ணுவாங்க. SAவோட வேல்யூனா A1 A2 P1 P2. ஸோ இந்த P1 P2ஓட வேல்யூ வரதில் இதெல்லாம் இங்கே கோட் பண்ணால் நல்லாயிருக்கும். SBங்கிறது B1 B2 அண்ட் Q1 Q2 Q1 Q2ஓட வேல்யூ இங்கே எடுத்துருதுற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் ஃபார்முலா. ஸோ நமக்கு டைப் 2ல் ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்கன்னா நம்ம 5 வேல்யூ பார்க்குற மாதிரி ஆகும். வேல்யூ ஆஃப் தி கேம் தெரியணும்னா P1 P2 Q1 Q2 லேம்டா. இந்த 5 வேல்யூ தெரிஞ்சதுன்னா Bயோட வேல்யூ பார்த்துடலாம். இவ்வளோ தான். ஸோ இப்போ இதுக்கு ரெலவெண்ட்டாக ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். நமக்கு ஈஸியாக புரியும். இன் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் த ஃபாலோயிங் 2/2 கேம். இவ்வளோ தான் நம்ம கொஷினே கொடுப்பாங்க. பிளேயர் ஏ பிளேயர் பி இந்த மாதிரி ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்கன்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இது வந்து டைப் 2ல் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடணும். தேர்ட் யூனிட்டில் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு டைப்பு நமக்கு ரோ காலம் எல்லாமே நிறைய கொடுப்பாங்க. 3/3 இருக்கலாம், 4/3 இருக்கலாம், 3/4 இருக்கலாம், எப்படினாலும் கொடுப்பாங்க. பட் டைப் 2வாக இருந்தால் நமக்கு 2 rows அண்ட் 2 columns மட்டும்தான் கொடுப்பாங்க. இந்த மெத்தடில் இருந்தால் மொத்தம் 3 ஸ்டெப் தான். இந்த 3 ஸ்டெப்பில் ஒர்க் அவுட் பண்ணாலே வி கெட் தி ஆன்சர். ஸ்டெப் 1 to find saddle point. நார்மலாக ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாலே saddle point டைரெக்டாக பாருங்கள். saddle point பார்க்குறது நமக்கு தெரிஞ்ச மெத்தடு. இங்கே ரோ வைஸ் மினிமம் காலம் வைஸ் மேக்ஸிமம் வேல்யூ ரெண்டு கோயின்சைட் ஆகிறது வேல்யூ ஆஃப் தி கேம்னு நம்ம முடிச்சிடலாம். saddle point இப்போ செக் பண்ணலாம். ரோ வைஸ் மினிமம்னா ஃபர்ஸ்ட் ரோவில் மினிமம் வேல்யூ -3, செகண்ட் ரோவில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா -3. நிறைய பேர் 0ன்னு எடுத்துருவீங்க. எப்போயுமே 0 நெகட்டிவ் வேல்யூ தான் மினிமம் வேல்யூ. ஸோ கரெக்டாக எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்த காலம் மேக்ஸிமம். காலத்தில் மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலத்தில் மேக்ஸிமம் வேல்யூ 6, செகண்ட் காலத்தில் மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம்ங்கிறப்ப 0. இப்போ இந்த மினிமத்தில் மேக்ஸிமம்னா ரெண்டுமே சேம் தான். ஸோ -3 தான் எக்ஸிஸ்ட் ஆக போகுது. இந்த மேக்ஸிமத்தில் மினிமம் வேல்யூன்னு எடுத்திங்கன்னா 0. அவ்வளோதான். நார்மலாக இது ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட் டைப்லேயே முடிச்சிருந்துருக்கலாம். பட் இங்கே 0 இங்கே -3 வருது. போத் ஆர் ஆல் சேமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 0 நாட் ஈக்குவல் டு -3. அப்போ மினிமேக்ஸ் நாட் ஈக்குவல் டு மேக்ஸிமின் வேல்யூவாக இருக்குது. தேர் இஸ் நோ சடல் பாயிண்ட். சடல் பாயிண்ட் இந்த ப்ராப்ளத்தில் எக்ஸிஸ்ட் ஆகலை. ஒரு வேலை எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா நீங்கள் இதோட முடிச்சுக்கலாம். தேர் ஃபோர் வேல்யூ ஆஃப் தி கேம்னு நீங்கள் எது கோயின்சைட் ஆகிறோ அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்து எழுதி முடிச்சுக்கலாம்.
therefore we use mixed strategy method. So mixed strategy method நம்ம இந்த இடத்துல work out பண்ற மாதிரி இருக்கும். mixed strategy methodனா ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ பார்த்த ஃபார்முலாவெலாம் ஸ்டெப் 2ல எழுதிக்கோங்க. ஃபார்முலாவெலாம் ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணுங்கள். எனக்கு என்னென்ன தெரியுங்கிறத பேப்பரில் நீங்கள் தெரியப்படுத்தினாலே ஸ்டாஃப் ஈஸியாக கரெக்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ ஸ்டெப் 2ல் ஃபார்முலாஸை எழுதிக்கோங்க. ஃபார்முலா ஜென்ரலாக இருக்கிறதே எழுதிக்கலாம். A11 A12 A21 22 இருந்தால் வேல்யூ ஆஃப் தி கேம் P1 P2 Q1 Q2 அண்ட் லேம்டா வேல்யூ எல்லாமே நம்ம தனித்தனியாக எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டால் இந்த ப்ராப்ளத்தோட டேட்டாவோட திஸ் இஸ் அவர் A11 A12 ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் வேல்யூ, செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் ரோ செகண்ட் வேல்யூ. இது ஜஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணாலே போதும். இதில் நம்ம என்ன சப்ட்ராக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது, ஹெவியாலாம் எதுவும் கிடையாது. டைரெக்டாக கேல்குலேஷனுக்கு பார்த்துடலாம். ஸ்டெப் 2 ஃபார்முலா மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். ஸ்டெப் 3ல நமக்கு என்னென்ன வேல்யூலாம் தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். லேம்டா வேல்யூ எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி லேம்டா தான் பார்க்குற மாதிரி இருக்கும். லேம்டா பார்த்தா தான் P1 P2 பார்க்க முடியும், Q1 Q2 பார்க்க முடியும். இந்த 5 வேல்யூ பார்த்தா தான் வேல்யூ ஆஃப் தி கேம் பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தில் கிவன் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா 6 -3 -3 0. இதை கம்பேர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? கம்பேரிங் ஸ்டெப் 2 ஃபர்ஸ்ட் வேல்யூ A11ங்கிறது 6, A22ங்கிறது 0 இந்த வேல்யூ. அடுத்து A12 -3 A21ங்கிறது -3 எழுதியாச்சா? இப்போ 2 ஃபைன் லேம்டா வேல்யூ. லேம்டா வேல்யூ தேவைங்கிறப்ப லேம்டாவோட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? A11 இந்த வேல்யூ மைனஸ் இதோட டோட்டல் வேல்யூ. ஸோ டோட்டல் வேல்யூங்கிறப்ப 6 + 0 6. இங்கே பார்த்தீங்கன்னா -3 -3ங்கிறப்ப -6. மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். நீங்கள் ஃபார்முலாவை எழுதிட்டே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நமக்கு ஃபஸ்ட்டு நல்லா புரியும். நமக்கு புரிஞ்சாலே கரெக்ஷன் இல்லாமல் எழுதிட்டாலே கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்லாம் கரெக்டாக மாறிடும். இப்போ லேம்டாவோட வேல்யூ 12. லேம்டா முடிஞ்சுது. அடுத்து என்ன பார்க்கணுன்னா to find P1 P2 வேல்யூ. P1 ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும்? இந்த ஆர்டரில் எடுக்கணும்னு சொன்னோமா, A22 - A21 ரோ வைஸ் நம்ம எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ A22 - A21 பை லேம்டா எடுத்து டேட்டாவை எடுத்து எழுதிக்கோங்க. A22 வேல்யூ 0, A21ஓட வேல்யூ -3. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகும். 3/12. அடுத்து P2ஓட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1 - P1. அப்போ 1 - 1/4னா 3/4 முடிஞ்சது. அடுத்து 2 ஃபைண்ட் Q1 Q2 வேல்யூ. இதே மாதிரி Q1 Q2ங்கிறப்ப இங்கே கீழே இருந்து காலம் வைஸ் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்குமா? ஸோ அந்த ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா Q1 = A22 - A1 பை லேம்டா. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0 - -3/12. இதை ஒர்க் அவுட் பண்ணால் 1/4. இது Q1. அப்போ Q2ங்கிறது 1 - Q1ங்கிறப்ப Q2 = 1 - 1/4. தட் இஸ் 3/4. வேல்யூ ஆஃப் தி கேம் B = A11 A22 - A12 A21 பை லேம்டா. இப்போ தனித்தனியாக டேபிள் வேல்யூ டிவைடட் பை லேம்டா வேல்யூ நம்ம எடுத்து எழுதி கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா 6 × 0 -3 × -3 டிவைடட் பை 12. 0 இது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகுமா? இங்கேயே ப்ளஸ் ஆகிடுது. இங்கே இருக்கிற மைனஸாக தான் இருக்கும். அப்போ -9/12. வியோட வேல்யூ -3/4. இதுதான் வேல்யூ ஆஃப் தி கேம். நமக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் தி கேம் கேட்டதுனால வேல்யூ ஆஃப் தி கேமோட முடிச்சுக்கலாம். இல்லை நான் மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி எழுதணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, A1 A2 எழுதிக்கோங்க. ஏவை பொறுத்து ஏக்குனா P1 வேல்யூ என்ன P2 வேல்யூ என்னன்னு எழுதிக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா B1 B2ன்னு எழுதிட்டு Q1 Q2 வேல்யூ எடுத்து எழுதிங்கன்னா நமக்கு மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி கிடச்சிடும். A1 A2ங்கிறது காமன் வேல்யூ தான். நமக்கு P1 P2 Q1 Q2 தான் நம்ம கேல்குலேஷனில் பார்க்குற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான். ஸோ இந்த ப்ராப்ளம் இன்றைக்கி பார்த்ததில் இந்த 2/2ல் மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி மெத்தடில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறப்ப 3 ஸ்டெப்பில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் 1 நம்ம நார்மல் ஆஸ் யூஷுவல் சேடல் பாயிண்ட் எப்படி பார்க்கணுமோ அந்த மெத்தடில் பார்த்தோம். டைப் 1ல் பார்க்கணும். டைப் 1 ஃபெயிலியர் ஆனால் தான் டைப் 2க்கு நம்ம மூவ் பண்ணணும். ஸோ டைப் 2ல் மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி மெத்தடில் ஃபார்முலாஸ்லாம் கரெக்டாக எழுதிக்கோங்க. ஃபார்முலா எழுதுனதுக்கு அடுத்து கேல்குலேஷனில் லேம்டா P1 P2 Q1 Q2 அண்ட் V வேல்யூ 5 வேல்யூமே தனித்தனியாக கேல்குலேஷன் பார்த்துட்டாலே போதும். ப்ராப்ளம் முடிஞ்சுது. இவ்வளோ தான். உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் தி கேம். பிளேயர் A பிளேயர் B கொடுத்துருக்கோம். சிம்பிள் வேல்யூ தான். ஆன்சர் B = 6. ஆன்சர் தான் செக் பண்ணுங்கள். ஆன்சர் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கரெக்டுன்னு கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா KanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸியான பேப்பரு. நம்ம டாபிக் வைஸ் கண்டென்ட் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணால் அழகாக ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நம்ம இப்போ 3rd யூனிட் போயிட்டுருக்கோம். டைப் 1 ஆல்ரெடி பார்த்தாச்சு. டைப் 2 இப்போ போயிட்டுருக்கோம். டைப் 2லே இன்னும் 2 or 3 ப்ராப்ளம்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நல்லா புரிஞ்சதுக்கு அடுத்து செகண்ட் வீடியோவில் என்ன கொஸ்டின் இருக்கோ அதை மட்டும் எழுதி நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆன்சர் மட்டும் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.